வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. சிம்ம ராசிக்காரங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது நல்லாவே புரியும். வெளியில் வலிமை, உள்ளுக்குள்ளே தனிமை. சிம்ம ராசிக்காரங்கன்னாவே வெளியில் பார்த்தா ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. தலையை உயர்த்தி நடக்கிறது, யாருக்காகவும் தலை குனியாத மாதிரி பேசுறது, முடிவெடுக்கிற தைரியம், இது எல்லாமே உங்களுடைய அடையாளமாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப தனிமையாக உணர்கிற நேரம் நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கணும்னு ஒரு மனநிலை உங்கள் உள்ளுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால தான் உதவி கேட்க மாட்டீங்க. சோர்வாக இருந்தாலுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. உங்கள் வழியை யாருக்குமே காட்டாத இந்த பழக்கம்தான் உங்களை மெதுவாக உள்ளுக்குள்ளே உடைக்க ஆரம்பிக்கும். ஜோதிடத்தில் சிம்ம ராசிக்கு சூரியன் தான் அதிபதி. சூரியனும் வெளிச்சம் தருவான், ஆனால் தனிமையாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருக்குமே வழிகாட்டுவீங்க, எல்லாருக்குமே துணையாகவும் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு யார் துணைன்னு யோசிக்கும் பொழுது பதில் மௌனமாக இருக்கும். உறவுகளில் சிம்ம ராசிக்காரங்க முழுசாக கொடுப்பீங்க. அன்பு, பாதுகாப்பு, மரியாதை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் எதிரில் இருக்கிறவங்க உங்கள் பெருமையை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அகந்தை, திமிர்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது அகந்தை இல்லை, அது உங்கள் காயப்பட்ட மரியாதையை காப்பாற்றுற கவசமாக இருக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மை மெதுவாக வெளிச்சத்துக்கு வரும். நீங்கள் எல்லாருக்கும் தேவையாக இருந்தாலுமே உங்களை உணர்றவங்க ரொம்பவே குறைவு. அதனால தான் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எப்பொழுதும் எழுந்துக்கிட்டே இருக்கும். நான் உண்மையாக இப்படி தான் இருக்கணுமா, எப்போதுமே வலிமையாக நடிக்கணுமா? இந்த கேள்வி வந்துருச்சுன்னா சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனை என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கிறவங்க இல்லை, உள்ளுக்குள்ளே வர அனுமதி கொடுத்தவங்க தான் அதிகமாக காயப்படுத்துவாங்க. நீங்கள் எல்லாரையுமே எளிதாக நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா முழுசாக நம்புவீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு பலமாக மாறும், அதே நேரம் உங்கள் பலவீனமாகவும் மாறும். உறவுகளில் நீங்கள் மரியாதை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக நினைப்பீங்க. உங்களை குறைச்சி பேசுறது, உங்கள் முயற்சியை மதிக்காமல் போகிறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே வலிக்கும். ஆனால் உடனே சொல்ல மாட்டீங்க. பார்த்துக்கலாம், இவங்க இப்படிதான்னு மனசுக்குள்ளே சமாதானம் பண்ணிக்குவீங்க. இந்த இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீங்கள் மௌனமாக இருந்தாலும் உங்கள் மனசு மௌனமாக இருக்காது. சேர்ந்து சேர்ந்து கோபம் ரொம்பவே பெருகிட்டே போகும். ஒரு நாள் அந்த கோபம் வெளியே வரும் பொழுது எதிரில் இருக்கிறவங்க அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அப்போது இவன் ரொம்ப கோபக்காரன், எப்போதுமே சண்டைன்னு சொல்லிடுவாங்க. சிம்ம ராசிக்கு சனி தாக்கம் வர ஆரம்பிக்குது. சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்பிக்கை வச்ச உறவுகளை ரொம்பவே சோதிப்பார். யார் உண்மையாக உங்களோட இருக்காங்க, யார் உங்களை வெளிச்சத்தில் இருக்க மட்டுமே ஆசைப்படுறாங்கன்னு தெளிவாக காட்டுவார். இப்போ காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க பெருமை ஒரு சுவர் மாதிரி இருக்கும். அந்த சுவரை தாண்டி தான் வர தெரிஞ்சவங்க ரொம்பவே குறைவான பேர் தான். நீங்கள் அன்பு கேட்டால் கூட நேரடியாக கேட்க மாட்டீங்க. அவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் எல்லோருக்குமே அந்த புரிதல் இருக்காது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க ஒரு உண்மையை உணரவே ஆரம்பிப்பீங்க. மரியாதை இல்லாத இடத்துல அன்பு நீண்ட நாள் நிற்காது. அதனால தான் மெதுவாக சில உறவுகளில் இருந்து விலக ஆரம்பிச்சிருக்கீங்க. அது கோபத்தால் இல்லை, அது சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு முடிவாகவே நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. இப்போது கோபம் இல்லை, அது உங்களுடைய கவசம்தான். சிம்ம ராசிக்காரங்க கோபக்காரன்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கோபக்காரங்க கிடையாது. நீங்கள் அதிகமாக காயப்படுத்தப்பட்டவங்களாக இருக்கீங்க. அந்த காயத்தை வெளியில் தெரியாமல் இருக்க கோபம் ஒரு கவசம் மாதிரி மாறிடுச்சு. உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு எல்லாருக்கும் தெரியாது. நீங்கள் சத்தமாக பேசும்போது கூட அதுக்குள்ளே ஒரு வலி இருக்கும். என்னையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே கத்துற குரல் தான் அந்த கோபம். ஆனால் அதை யாருமே அந்த மாதிரி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்போது இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தனிமை அப்படிங்கிறது அதிகமாகவே உணரப்படுது. முன்னாடி உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்த மாதிரி தோணும். இப்போ அவங்க எல்லாருமே தூரமாக போன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தனிமை தண்டனை இல்லை, இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடைவெளி. ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த நேரம் ஒரு உள்ளார்ந்த மாற்ற காலமாக இருக்கும். சூரியன் உள்ளுக்குள்ளே ஒளி தேடுற மாதிரி இருக்கும். வெளியில் இருந்து வரும் பாராட்டு,
ஆதரவு, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு பெருசா தோணாது. உங்க மனசுக்கு உண்மையா நிம்மதி தரது எதுன்னு தேட ஆரம்பிப்பீங்க. இந்த தேடல் தான் உங்களை மெதுவா அமைதியா மாற்றும். எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியும். எல்லா சண்டையுமே நீங்க ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரியும். சில விஷயங்களை விட்டுட்டு போறதுக்காக தான் உண்மையை வெற்றின்னு உணர்வீங்க. உறவுகளில் இனிமேல் நீங்க தெளிவா இருப்பீங்க. யார் உங்க மரியாதையை மதிக்கிறாங்க, யார் உங்க வெளிச்சத்தை பயன்படுத்துறாங்க, இதை வேறுபடுத்த தெரிஞ்சவங்க தான் நீங்க. இதுதான் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பெரிய வளர்ச்சியா இருக்கும். இப்போ இந்த பாகத்தோட பார்க்கும் பொழுது அமைதி அப்படிங்கிறது உங்களுடைய பலவீனம் கிடையாது, அது உங்களுடைய புதிய வலிமையா இருந்துட்டு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த பாகம் ஒரு புதிய ஆரம்பம் தான். நீங்க இத்தனை நாளா வெளியில காட்டிட்டு இருந்த வலிமை இப்போ மெதுவா உள்ளார்ந்த நம்பிக்கையா மாறப்போகுது. யாருமே கை தட்டலைனாலும், யாருமே பாராட்டலைனாலும், நான் என்னன்னு எனக்கு தெரியும்னு நிம்மதியா இருக்கக்கூடிய மனநிலை கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். இப்போ நீங்க இனிமேல் எல்லார்கிட்டையுமே காப்பாற்றணும்னு ஓட மாட்டீங்க, எல்லாரையுமே காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களை மதிக்கிறவங்க, உங்களோட உண்மையா இருக்கிறவங்க, அவங்க கிட்ட மட்டும்தான் நீங்க உங்க ஆற்றலை செலவழிப்பீங்க. இதனால தான் சிலர் தூரமா போயிருவாங்க. ஆனா அதுக்கு பதிலா மனசு ரொம்ப லேசா இருக்கும். ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த நேரம் சூரியன் மீண்டும் பலம் பெறும் காலமா இருக்கு. ஆனா இப்போ அந்த சூரியன் அகந்தையா எரியாது, அது உஷ்ணம் இல்லாம ஒளியா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு வழிகாட்டியாவும் வெளிச்சமாவும் மாறும். அடுத்து காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இனிமேல் நீங்க உங்களை குறிச்சுக்க மாட்டீங்க, மரியாதை இல்லாத இடத்துல அன்பை தேட மாட்டீங்க. உங்களுடைய உண்மையான குணத்தை ஏத்துக்கிற ஒருத்தர் வாழ்க்கையில வருவாங்க. அந்த உறவு சத்தமா இருக்காது, ஆனா ஆழமா இருக்கும். போட்டி இல்லை, கட்டுப்பாடு இல்லை, சமநிலையில இருந்துகிட்டே இருக்கும். வேலை, பொறுப்பு, சமூக வாழ்க்கை எல்லா இடங்கள்லையுமே நீங்க மெதுவா மதிப்பை சேர்ப்பீங்க. நீங்க பேசுறது குறையும், ஆனா உங்களுடைய இருப்பு பேச ஆரம்பிக்கும். முன்னாடி மாதிரி நிரூபிக்க ஓட வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது சிம்ம ராசிங்காரங்களுக்கு சொல்லித்தர ஒரு பாடம் என்ன அப்படின்னா, வெளிச்சம் காட்டுறதுக்காக எரிய வேண்டாம், உள்ளுக்குள்ள ஒரு ஒளி இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லார்கிட்ட இருந்துமே ரொம்பவே தெளிவாக இருக்க முடியும். இப்போது வெளியில் ரொம்ப அமைதியாகவும் ஒழுங்காகவும் தெரிஞ்சாலுமே எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்கிற பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பரான பழக்கமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லார் மேலேயும் அன்பை வச்சுட்டு, எல்லார் மேலேயும் பாசத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாமே அவங்களுக்கு நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அவங்க அப்படி யோசிக்கிறதே கிடையாது. உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு பின்னாடி உங்களையே குறை சொல்லிட்டு இவங்க அவ்வளவோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய குணமாகவும் இருக்குது. இத்தனை நாளாக இது புரியாமல் நீங்கள் ரொம்பவே உள்ளுக்குள்ளே ரொம்ப சாந்தமாகவே இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அன்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கையில் உங்களை தனிமையிலேயே வச்சிருக்கிற மாதிரி தோணும். உங்கள் கூட 10 பேர் இருந்தாலுமே நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி தோணும். என்னதான் நீங்கள் பாசமும் அன்பு காட்டிட்டு இருந்தாலும் அதுக்கான திருப்பி கொடுக்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்களை நம்பி இருக்கிறத விட உங்களை நம்பி நீங்களே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப நேர்மையானவங்க, அன்பு காட்டுற விதம் சத்தமாக இருக்காது, கவனமாக மெதுவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அன்பு திருப்பி வராதப்போ நீங்கள் உங்களை தான் குறை சொல்கிறீங்க. நான் போதுமானவங்களா இல்லை, என்னால் தான் இப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய பாசம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ரொம்பவே பியூரானதாக தான் இருந்துட்டு இருக்கு. ஒருத்தவங்க மேலே நீங்கள் அன்பு வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலுமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுடைய குணம் அப்படிங்கிறது யாருக்குமே வராத ஒன்று. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதில்ல அப்படிங்கிறது நீங்கள் ரொம்பவே முன்னிலையில் தான் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லா நாட்களுமே உங்களுக்கு சந்தோஷமான நாட்களாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்துக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.